மக்களால் நான், மக்களுக்காகவே நான். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அதைப் போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு. கலோற்சவம். எனது பெயர் மகேஸ்வரி. நான் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். ஜனவரி 21 முதல் 26 வரை நாம் தேசிய பெண் குழந்தைகள் வாரமாக நமது மாவட்டத்தில் கோலாகலமாக கொண்டாடி வருகிறோம். இப்போ என்னோட இன்றைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா, அம்மா, சகோதரர்கள், அதே போல் எனது கணவர், எனது அத்தை, மாமா ஆகிய குடும்பத்தினர் அனைவரும் கொடுத்த ஊக்கமும் ஆக்கமும் தான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம். அதுபோல் நமது மாவட்டத்தில், நமது தமிழகத்தில், நமது இந்திய தேசிய திருநாட்டில் பல பெண்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்து வந்திருக்கிறார். குறிப்பாக தைரியத்தின் அடையாளமாக விளங்கி நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மற்றும் அன்பின் அடையாளமாக விளங்கிய அன்னை தெரசா அவர்கள், விண்வெளி சாதனை பெண்ணாக விளங்கிய கல்பனா சாவ்லா அவர்கள், விடாமுயற்சியால் நமது நாட்டிற்கு பெருமை சேர்த்த நமது மேரி கோம் அவர்கள் முதற்கொண்டு இன்று நமது மாநிலத்தில் சிறப்புடன் பணிபுரிந்து வரும் நமது தலைமைச் செயலாளர் வரை பல சாதனைகள் புரிந்து நமது வீட்டிற்கும் நமது நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். சாதனை பெண்களான இவர்களைப் போல கல்வியும் வாய்ப்பும் ஊக்கமும் கிடைக்கப் பெறும்போது ஒவ்வொரு பெண்ணும் கண்டிப்பாக சாதிக்க இயலும். எனவே நாம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாம் அவர்களுக்குரிய கல்வியையும் வாய்ப்பையும் ஊக்கத்தையும் வழங்க வேண்டும் என இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். எனது கனவு கவிஞனான பாரதி சொன்னது போல, பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம், பெண்மையை போற்றுவோம். எனவே பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதில் உறுதி கொள்வோம். என் மகள், என் மகன். பெண் உற்சவம். டாக்டர் கே கிருஷ்ணராஜ், துணை இயக்குனர், திருவள்ளூர் மாவட்டம். இப்போது பேட்டி பச்சாவ் பேட்டி படாவா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம். அதாவதுங்க, பெண் பிள்ளைகளில் சாதிச்சவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு உதாரணமாக கொண்டு நாம் அனைவரும், பொதுமக்களாகிய நீங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். சிசுவிலேயே அடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த கருவிலேயே அந்த குழந்தையெல்லாம் கொண்டுறாங்க, பெண் குழந்தைங்க. அந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலம், ஆந்திரா பாடலாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ எக்கச்சக்க பெண் கரு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் தடுத்து நிறுத்து அதிரடி நடவடிக்கை எடுத்தார்கள். அதே மாதிரி நம்மளுடைய கிராம சுகாதார செவியர் வீட்டோடு கற்பனை பெண்களை கணக்கெடுத்து வகைப்படுத்தி அவங்க நிறைய போய்ங்க ஒரு கருசிதைவு கூட இல்லாதவனை பார்த்துக்கொண்டு நம்மளுடைய கருச்சிதைவு ரேட் 6.5 மதர்கள் அப்படிங்கிறது 3.5 லெவல் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். பொதுமக்களாகிய நீங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும், நன்கு படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு துணை இயக்குனர் என்ற முறையிலே உங்களுடைய வேண்டுகோளாக வைத்து, என் பெண் பிள்ளை எனக்கு பெருமை. மகளோற்சவம். நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இணை இயக்குனர், சுகாதார நலப்பணிகளாக பணிபுரிந்து வருகிறேன். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம். திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஸ்கீம் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் பார்க்கும், இயற்கையாக என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தால் அதற்கு இணையாக 1000 பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. ஆனால் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நமக்கு 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தால் 911 பெண் குழந்தைகள் மட்டுமே இந்த நிலைமை இருந்த காரணத்தினால் திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படுத்த நமது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 2 பேரும் இணைந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை, இந்த ப்ரோக்ராமை நம்ம மேலேருந்து 2018 பண்ணிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை வழிவகுத்து கொடுத்த எங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் என் மகள் என் உயிர், என் மகள் என்னுடைய சொத்து, என் மகளே இந்நாட்டின் கண்கள். மகளோற்சவம். என் பேர் மீனா. நான் மாவட்ட சமூக நல அலுவலராக திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன். நான் இந்த நிலைக்கு வருவதற்கான காரணம் எனது கல்வியும் எனது வீட்டில் கொடுக்கப்பட்ட ஊக்கமும் ஆகும். கற்போம், கற்பிப்போம். பெண்களுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பெண்கள் கல்வியை தொடர்ந்து படித்து வந்தாலும் சமூகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு தன்னை பலமுள்ளவளாக, நம்பிக்கை உள்ளவளாக ஆக்கிக்கொள்ளும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். என் மகள், என் மகத்துவம். There is an indefinable, mysterious power
that pervades everything. I feel it, though I do not see it, because it is so unlike all that I perceive through my senses. It transcends the senses. I can see that in the midst of death, life persists. In the midst of untruth, truth persists. In the midst of darkness, light persists. That while everything around me is ever changing, ever dying, there is underlying all that change a living power that is changeless, that holds all together, that creates, dissolves, and recreates. மகளோற்சவம். என் மகள் எனது மகத்துவம். எனது பெயர் ஜெயஸ்ரீ. நான் PO ICDS ஆக திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கை அவசியம். நான் எனது குடும்பத்தில் முதல் பெண் பட்டதாரி என்பதில் பெருமை கொள்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னம்பிக்கை அவசியம். தன்னம்பிக்கை கல்வியின் மூலமாக மட்டுமே வரும். ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நம் வீடும் முன்னேறும், நாடும் முன்னேறும். I personally am most unworthy. Love begins at home. And love to be true has to hurt. And this is what I bring before you. To love one another with great love. மகளோற்சவம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் பன்னீர்செல்வம். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக திருவள்ளூர் மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் பாரில் நடத்த வேண்டும் என்பது பாரதி கண்ட கனவு. அது மட்டுமன்றி பாரதிதாசன் சொல்லியது போல் ஒரு ஆண் கல்வி கற்றால் அந்த பயனானது அந்த ஆணை மட்டுமே சாரும். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த பயனானது அவர்களை மட்டுமல்லாது அந்த குடும்பத்தையும் சாரும். ஒவ்வொரு குடும்பமும் பல்கலைக்கழகமாவதும் சிறந்து விளங்குவதும் ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும். எனவே அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் கல்வி கற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம். உதாரணமாக நமது தமிழகத்தின் வீரமங்கையான உலகத்துக்கே நம் தமிழகத்தை எடுத்துச் சென்ற வீரமங்கை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கல்வி கற்றதனால் நம் தமிழகம் பாரினில் சிறந்து விளங்கவும் நல்ல பெயர் பெறவும் சிறப்பாக வழிநடத்தி சென்று நம் தமிழகத்தின் அனைவராலும் அம்மா என்று அழைக்கப்பட்டு சிறப்பாக நல்லாட்சி புரிந்துட்டார். அவர்களுக்கு அந்த கல்வி, அவர் கற்ற கல்வியானது பெரும் உதவியாக விளங்கியது. இதுபோன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று கணக்கெடுத்து பார்த்தீர்கள் ஆனால் குறிப்பாக பெண் குழந்தைகளும் கல்வி கற்கின்றனர். எனவே அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கு இணையாக சமமான வாய்ப்பினை வழங்கி பெண் குழந்தைகளை கல்வி கற்க ஏற்பாடு செய்து தருவோம். என் மகள் என் மகத்துவம். This is Prime Minister Gujral from India. Yes, Mr. Gujral, I hear you loud and clear. How do you read me? Kalpana, we are proud of you. Each one of us in India is proud of us, and particularly the women and youth of India. Thank you, sir. Thank you very much. I am a self-made woman. ஜெயலலிதா என்னும் நான். Let me be very honest with you. I prefer to play straight and I prefer speaking the truth. And I am awake till 1 the next morning, and all my time, all my attention is religiously devoted to work and nothing else but work. I have no time to think of vendetta or think of vengeance. Devoted to work. I don't do anything else. I work all the time for the development of Tamil Nadu, for the good of the people of Tamil Nadu. Women have the same rights as men. If a man can go to school, if a boy can go to school, why can't a girl? If I don't go to school, then I would be obeying my brother and my father. I would be washing clothes every day, and then I would marry, then I would be taking care of children, and my life would finish. They are afraid of educated and powerful women. Education is a basic human right. Girls were pulled out of school when they hit puberty because they were considered ready for marriage and babies. That's 12 and 13, while boys still enjoyed their childhood. That a beautiful creation such as a girl child is today one of the gravest concerns facing humanity. Girls have the power to change the world. It is a fact, and yet today girls are more likely than boys never to set foot in a classroom. Despite of all the efforts and progress made over the last 2 decades, more than 15 million girls of primary school age will never learn how to read or write compared to 10 million boys. Primary school. Huge punishment when any woman is denied her basic rights, basic human rights of her education and of her opportunities. I think we need to now unite. I am reminded of the dream of an Indian poet,
Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure Yavaran Kelir, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin, he said 3000 years back. Where there is righteousness in the heart, there is beauty in the character. When there is beauty in the character, there is harmony in the home. When there is harmony in the home, there is an order in the nation. When there is order in the nation, there is peace in the world. So it becomes the last time that we see a child deprived of education.